பயணம் என்பது மனிதன் உருவாக்கிய வழிமுறை. அது காலத்துக்கேற்பவும் நாடுகளுக்கேற்பவும் மாறும். அதனால தான் பெரியவங்க ஒருத்தர் பொது வழியில தவறு செஞ்சா கலாச்சாரம் தெரியலன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பயணம் செய்யும் போது மற்ற கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம நம்மள அது பண்படுத்தும். எண்ணங்கள் தேங்கி நிற்கும் போது கண்கள் புதுமையை தேடும். பார்வைக்கு பாதை புலப்படும் போது பயணங்கள் உருவாகும். அப்படி உருவாகும் பயணம் நமக்கு தீரா சிநேகத்தை தரும். ஜப்பான் முழுக்க கோவில், கோட்டை, கலாச்சார மையம்னு பழமை மாறாம புதுசா வச்சிருக்காங்க. அந்த வகையில இப்ப நான் வந்திருக்கிற ஊரே வரலாறு சிறப்புமிக்க இடம். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே இந்த ஊரு ஜப்பானோடைய தலைநகரமா இருந்துச்சு. 794ல் ஜப்பானோட பேரரசர் கன்மோ நகோகால இருந்து கியோட்டோவை தன்னோட தலைநகரமா மாத்தினாரு. கியோட்டோன்ற வார்த்தைக்கு ஜப்பான்ல தலைநகர்னு அர்த்தம். அந்த காலத்துல கியோட்டோ நகரம் மண்பாண்டங்கள், ஜவுளிகள் போன்ற பாரம்பரிய கைவினைப் பொருட்களுக்கான மிகப்பெரிய மையமாக கருதப்பட்டது. இன்னைக்கும் சூஷி மற்றும் ராமன் போன்ற ஜப்பானிய பாரம்பரிய உணவுகளுக்கு கியோட்டோ பிரபலமா இருக்கு. தங்களோட கலாச்சார தலைநகரமான கியோட்டோவை ஜாப்பனீஸ் வாழ்க்கையில ஒரு முறையாவது பார்த்தணும்னு ஆசைப்படுவாங்களாம். காலையிலேயே எந்திரிச்சு இந்த கல்ச்சர் கேபிட்டலான கியோட்டோவை நான் சுத்தி பார்க்க போறேன். இது ரயில் ஸ்நேகம் சீசன் 5. நான் கியோட்டோல முதல்ல போனது ஜப்பானியர்கள் வாழ்க்கையோட பிணைந்திருக்கும் பேம்புகளை தேடிதான். கியோட்டோல இருக்கிற மூங்கில் காடு உலகம் முழுவதும் பிரபலம். பேம்புவை பற்றி ஒரு கதை இருக்குது. அதாவது ஒருத்தர் பேம்பு வெட்ட காட்டுக்கு போகும்போது பேம்புலேருந்து ஒரு பொன் குழந்தைய எடுத்தார். அந்த பொன் குழந்தைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வளர்த்துட்டு வந்தார். ஒவ்வொரு தடவையும் அவர் காட்டுக்கு போய் பேம்பு வெட்டும்போது ஒரு கோல்ட் காயினை அவர் எடுத்தார். ஸோ இதனாலேயே அவர் நல்லா ரீச் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அந்த பொன் குழந்தை வளர்ந்து அழகான பிள்ளையாக வந்துச்சு. அந்த அழகை பார்த்து ஜப்பான் பேரரசரே அந்த பிள்ளை மேலே காதல் கொண்டார். ஒரு நாள் அந்த பிள்ளை தானாக மறைஞ்சு போயிடுச்சு. எதனாலனா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்த முன்னோர்கள் திரும்ப அந்த பொண்ணு நிலாவுக்கே போனதான் நம்பினாங்க. அதுக்கப்புறம் அந்த பேம்புவை ஜாப்பனீஸ் அவங்களோட ப்ரேயர்ஸ்க்கும் ப்ராஸ்பரிட்டிக்கும் வச்சுருந்தாங்க. இந்த இடம் சாகா அரஷியாமா ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கு. கியோட்டோலேருந்து 25 நிமிஷ பிரயாணம் தான். இந்த அரஷியாமா மூங்கில் காட்டுக்கு போற வழியில நொனோமியா சன்னதி இருந்துச்சு.
அந்த காலத்துல ஷிந்தோ மக்களின் புனித தலமான ஐசேஜிங்குல இளவரசிகள் கன்னிகளாக மாறுவதற்கு முன்பு தங்களை தூய்மைப்படுத்தி கொண்ட இடம்தான் அது. இன்னைக்கும் நிறைய ஜப்பானிய இளம்பெண்கள் அவங்களோட பாரம்பரிய யுகாத்தா உடையில இங்க வந்து வணங்குறாங்க. கியோட்டோல நிறைய வித்தியாசமான ஷ்ரைன்ஸ் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இங்கே வந்து பார்த்தா பிஸ்னஸ்க்கு, ரிலேஷன்ஷிப்க்கு, ஆர்ட்ஸ்க்கு, ஸ்டடீஸ்க்குன்னு இப்படி ஒன்றுக்கும் ஒரு ஷ்ரைன்ஸ் இருக்குது. ஏன் ஒருத்தரை புதுசாக போய் மீட் பண்ணணுன்னா கூட ஒரு ஷ்ரைன் இருக்குது. இதெல்லாம் ஒன்றா நான் போயிட்டு வேண்டிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் ஒட்டு மொத்தமாக ஒரு வேண்டுதலை போட்டு இங்கேருந்து நான் கிளம்புறேன். வார இறுதி அப்படிங்கிறதால காலையிலேயே நல்ல கூட்டம். அரசியாமா மூங்கில் காட்டுக்கு அதிகாலை நேரத்துல போறது தான் சிறந்தது. மூங்கில் மரங்களுக்கு நடுவுல காலை சூரிய கதிர்கள் நம்ம உடம்புல படும்போது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் பாருங்க. அது 10 ஆரஞ்சு ஜூஸ்க்கு சமம். மன அமைதியை தேடும் மக்கள் இந்த அரசியாமா மூங்கில் காட்டுக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்வேன். உயரமாகவும் நேராகவும் நிற்கும் ஆயிரக்கணக்கான மூங்கில் மரங்கள் நிறைந்த இந்த இடம் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை தருது. உயரமான பச்சை மூங்கில் தண்டுகள் வழியா வீசும்போது காற்று ஒரு இனிமையான சலசலக்கும் ஒலிகளை உருவாக்குது. இந்த ஒலியும் ஜப்பானியர்களால பாதுகாக்கப்பட்ட ஒரு இசையா இருக்கு. 2 பக்கமும் மூங்கில் மரங்கள் அடர்ந்திருக்கிற இந்த பாதையில நடந்து போகும்போது இந்த இயற்கையின் பிரமிப்பை மேலும் மேலும் ரசிக்க தோணுது. படர்ந்து இருக்கிற இந்த மூங்கில் காட்டுக்குள்ள நடந்துக்கிட்டே, மூங்கிலுக்கு நடுவில் பாஞ்சு வர சன்லைட்டை பார்த்துக்கிட்டே, இந்த பறவைகளோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே இங்கேயே வீடு கட்டி தங்கலான்னு தோணுது. ஜப்பானியர்களை பொறுத்தவரை மூங்கில்கள் வலிமை, எளிமை மற்றும் செழிப்பின் சின்னமா பார்க்கப்படுது. எடோ காலத்துல கைவினை பொருட்கள் மற்றும் சாப்பாட்டு கருவிகளா பயன்படுத்துவதற்காக இப்பகுதியில மூங்கில் மரங்கள் பயிரிடப்பட்டது. இங்க இருக்கும் மூங்கில் வகைய மோசோ பேம்புன்னு சொல்றாங்க. இந்த வகை மூங்கில்கள் ரொம்ப உயரமா வளருமா. 90 அடி உயரம் வளரக்கூடிய இந்த மூங்கில்கள் சீனா மற்றும் தைவான்ல இருந்து வந்திருக்கும்னு சொல்றாங்க. மூங்கில்கள் மிக வேகமா வளரும். அதுலயும் இந்த மூங்கில்கள் 55 நாளில் 20 மீட்டர் உயரம் வளரும்னு சொல்றாங்க. ஜப்பான்ல நிலநடுக்கம் ஏற்பட்டா மூங்கில் தோப்புக்குள்ள ஓடுன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா மூங்கில்கள் நில அதிர்வுகளை தாங்கக்கூடிய வலிமை பெற்றவையாம். அதன் வேறு அமைப்பு பூமியை ஒன்றாக வச்சிருக்குமா. இந்த மூங்கில்கள் சுமார் 20 வருஷம் வாழுமா. நம்ம புல்லாங்குழல் மாதிரி ஜப்பானியர்களோட பாரம்பரியமான ஷக்குஹாச்சியும் மூங்கிலால தான் செய்யப்பட்டது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எடிசன் ஆரம்பத்தில் ஜப்பானீஸ் மூங்கில தான் பல்புக்கு ஃபிலமெண்டா பயன்படுத்தினாராம். நான் ஜப்பான்ல எத்தனையோ ஷ்ரைனை பார்த்தேன். ஆனால் இந்த ஷ்ரைனில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது இந்த ஷ்ரைனில் வேண்டுனா உங்களுக்கு தலை முடி வளருமா. உங்களுக்கு யாருக்காவது முடி கொட்டுற பிரச்சனை இருந்துச்சுன்னா இங்க வந்து வேண்டிட்டு போங்க, உங்களுக்கு நல்லபடியா முடி வளரும். காலையிலேயே நல்ல எனர்ஜியோட ஆரம்பிச்ச என்னோட பயணத்துல அடுத்து நான் ஒரு வித்தியாசமான ட்ரெயின்ல பயணிக்க போறேன். இப்போ நான் கியோட்டோல இருக்கிற டொரோட்டோ சாகான்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள தான் போய்கிட்டு இருக்கேன். போன வாரம் நம்ம ட்ரெயின் மியூசியமாக பார்த்தோம். இன்னைக்கு கியோட்டோல மலைகளுக்கு நடுவில் ஒரு அழகான ட்ரெயினில் ஏறி தான் நான் போக போகிறேன். இந்த ட்ரெயினில் போகும்போது இந்த வேலியோட வியூ ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறுமா. சம்மருக்கு போகும்போது க்ரீனரியில் க்ரீன் கலராக தெரியுமா. விண்டரில் போகும்போது ஸ்னோஃபாலோட ஒயிட் கலரில் தெரியுமா. ஆட்டமில் போகும்போது இந்த மேப்பிள் ட்ரீயோட லீஃபோட ரெட் கலரில் தெரியுமா. ஸ்ப்ரிங்கில் போகும்போது சேரி பிளாசம் பூத்து பிங்க் கலரில் தெரியுமா. இப்போ நாம் வந்திருக்கிறது சம்மரில்,
ஸோ நம்ம உள்ளே போய் அந்த வியூவை பார்ப்போம். இந்த ட்ரெயின் டீசல் என்ஜின்ல இயங்குது. அதோட பேர் என்ன தெரியுமா? ரொமான்டிக் ட்ரெயின். இந்த ரயிலை சகானோ டொரோக்கோ ரிஷானும் கூப்பிடுவாங்க. டொரோக்கோ ரிஷானா ட்ரக் ட்ரெயின்னு அர்த்தம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பாதையில் ரயில்வே ட்ரக்கள் சரக்குகளை ஏற்றி செல்லுமா, அதனால இது இப்படி பெயரிடப்பட்டது. ஸ்டேஷனுக்குள்ள போய் ட்ரெயினை பார்த்தா அந்த ட்ரெயின் ஓப்பனா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஓப்பன் பஸ்ஸில் போயிருப்போம், ஓப்பன் காரில் போயிருப்போம். ஆனால் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக ஓப்பன் ட்ரெயினில் போக போகிறேன். இந்த கம்பார்ட்மெண்ட்ஸை ரிச் கார்னு சொல்கிறாங்க. ஜன்னல்கள் இல்லாத இந்த பெட்டிகளோட மேல்கூரை கண்ணாடியால் செய்யப்பட்டிருக்கு. இதில் இருப்பது எல்லாம் மர இருக்கைகள் தான். வீட்டில் தொங்குற மாதிரி ஒரு குண்டு பல்பு கூட மேலே தொங்கிட்டு இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் அழகான மலைகள், நடுவில் ரயில்வே ட்ராக், டன்னல், பிரிட்ஜ்னு இந்த இடத்த பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. நான் ஏதோ எக்ஸாஜரேட் பண்ணி தானே சொல்றேன்னு நினைக்கிறீங்க? இங்க வந்து பார்த்தா தான் தெரியும் இதோட உண்மையான அழகே. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேளுங்க. இந்த ரயில்ல போக முன்பதிவெல்லாம் செய்ய முடியாதான். இங்க நேர்ல வந்து தான் டிக்கெட்ஸை வாங்கணும். ஆயிரத்து 1990 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ரயில் பனி இல்லாத காலங்களில் மட்டும்தான் ஓடும். மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 29ஆம் தேதி வரை, வியாழன் முதல் வெள்ளி வரை மட்டும்தான் இந்த ரயில் இயங்குமா. மற்ற ரயில்கள் மாதிரியே இதுவும் சுரங்கத்துக்குள்ள போகுது. மலைகளை சுத்தி அதன் விளிம்பில் உலா வருது. ஹொசுகாவா ஆத்தங்கரையோரம் இருக்கும் இந்த ரயில் பாதை ஜப்பான் இளைஞர்கள் பலர் அவங்க காதலர்களோட பயணிக்கும் ஒரு அழகான ரயில் பாதையா இருக்கு. ஜப்பான்ல நான் வித்தியாசமான ரேமன்லாம் சாப்பிட்டேன். ஆனால் நான் இன்னைக்கு சாப்பிட போறது ஃபயர் ரேமன். அது ஒரு சின்ன உணவகம் தான். ஜப்பான்ல முக்கால்வாசி உணவகங்கள் இப்படி சமையல் இடத்தை சுற்றி தான் இருக்கும். சுட சுட சமைச்சு அப்படியே தருவாங்க. அதிக ஆட்களும் தேவையில்லை, காத்திருக்கும் நேரமும் கம்மி. Uncle, Hi. one fire ramen. Fire ramen? Yeah? On the rest of the food. Yes. Okay. Where are you from? Singapore. Singapore, okay? Yes. Thank you. அங்கிளே நமக்கு போட்டோஸ்லாம் எடுத்து கொடுக்குறாரு. சூப்பர். ரேமன்ல 4 வகை இருக்கு. இதுல மீசோ ரேமன், ஷியோ ரேமன், ஷோயு ரேமன் என்கிற 3 வகை ரேமன் அதுல போடப்படும் சீதனால வேறுபடுது. ஆனா தொன்கொட்சுன்ற 4வது வகை ரேமன் மட்டும் அதுல பயன்படுத்தும் தண்ணியால வேறுபடுது. ஆரம்ப காலத்துல ரேமன்ல ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பயன்படுத்த மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் அது நல்ல நறுமணத்தோட நல்ல சுவையும் தருதுன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்களாம். நம்ம சீட்டுல இருந்து ஓடக்கூடாது, கத்தக்கூடாது, பயப்படக்கூடாது, இடத்த விட்டு நவரவே கூடாதுன்றாங்க. கையை இப்படி வச்சுக்கிட்டு உட்கார்ந்த இடத்துல உட்காரணுமா, என்ன நடந்தாலும் இங்க இருந்து நவரவே கூடாதுன்னு போட்டிருக்காங்க. சூப்பர். குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? பயங்கர சூடு.
சுட சுட ரேமன் கேள்விப்பட்டிருக்கேன். இது ஃபயர் ரேமனால இருக்கு. Open your mouth. Look up. ஃபயரை கொளுத்தியாச்சு, ஃபோட்டோ எடுத்தாச்சு, வீடியோவும் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து டேஸ்டிங். ரேமன் நூடுல்ஸ் சீக்கிரம் ஊறிடும், அதனால பரிமாறின உடனே சாப்பிடணும். ஜப்பான்ல நூடுல்ஸை உறிஞ்சு தான் சாப்பிடணுமா. அதை இங்க கூச்சமா பார்க்கறது இல்ல. உறிஞ்சுவதை ஏற்றுக்கொள்றது மட்டும் இல்லாம அதை அவங்க ஊக்குவிக்கிறாங்க. உறிஞ்சி சாப்பிடுறது சுவையை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம அது சமையல்காரரின் முயற்சிக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் நம்பப்படுது. திக்கா ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்து சீ ஃபுட் அண்ட் சிக்கனோட போன்ஸ் எல்லாம் வச்சு இந்த ப்ராத் செஞ்சுருக்காங்க. அது அவ்வளோ சுவையாக இருக்குது. அப்புறம் இந்த ஸ்கேலியனோட ப்ராத்தும் இதில் சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்கேலியன்ஸும் இருக்குது இதில். இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த கடையில் நம்ம சிங்கப்பூரர்கள் சிலரை பார்த்தேன். வெளிநாட்டுக்கு வந்துட்டு நம்ம சிங்கப்பூரர்களை பார்க்கும்போதே ஏதோ சொந்தக்காரங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த உணவகத்தில் வேலை செய்கிறவங்க சட்டையில் நோ ரேமன் நோ லைஃப்னு எழுதிருந்துச்சு. அந்த அளவுக்கு ரேமன் ஜப்பானியர்கள் உணவில் முக்கியமாக இருக்கு. காரமாக ரேமனை சாப்பிட்டுட்டு டிசர்ட்க்கு நான் போனது கியோட்டோ மக்களின் பாரம்பரியமான இனிப்பை தேடி தான். வாகாஷி ஸ்வீட்டை ஜாப்பனீஸ் க்ரீன் டீயோட சேர்த்து சாப்பிடுவாங்களாம். நான் இங்கே கியோட்டோவில் வாகாஷி ஸ்வீட்டை வாங்க தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஒரு ஒர்க் ஷாப்பே நடத்துகிறாங்க. ஸோ அந்த ஒர்க் ஷாப்பில் இதை எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டேன்னா அதை நான் எனக்கு பிடிச்ச டைமில் எப்போ வேணாலும் அதை செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அதை கற்றுக்க தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. அங்க அவங்களுக்கு எப்படி வகாஷி செய்யணும்னு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் அந்த குழந்தைகளோட சேர்ந்து வகாஷி இனிப்பை எப்படி செய்யணும்னு கற்றுக்க உட்காந்துட்டேன். இந்த உயிரோவை கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்ட சொல்றேன். உருட்டிட்டு 1 2 3. ஜப்பான்ல ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு வகையான இனிப்புகள் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு பார்த்தா நம்ம கொழுக்கட்டை மாதிரி தான் இருக்கு. கியோட்டோல செய்யப்படும் இந்த வகாஷியை கியோகாஷின்னு சொல்றாங்க. கியோகாஷி மற்ற இனிப்புகளிலிருந்து வேறுபடுவதற்கு காரணம் இது கியோட்டோல மட்டுமே தயாரிக்கப்படுது. இது உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு தனித்துவமான விருந்து. ஆரம்பத்துல கோவில் பிரசாதமா தொடங்கி பின்னாடி ஏகாதிபத்திய குடும்பத்தின் விருப்பமான சுவையா மாறி இன்னைக்கு பொதுமக்கள் எல்லாராலும் விரும்பி சாப்பிடப்படுது. Oh my God! It's a starfish. It's because of my nails. Good. This is my maple tree, okay? Oh, yeah, correct. Green maple leaf. இப்படி வர வேண்டிய ஷேப் இப்படி ஆயிடுச்சு. பொதுவா இந்த இனிப்பு மாச்சா தேநீருடன் பரிமாறப்படும். ஏன்னா மாச்சாவோட கசப்பை இது சமம் செய்யும்னு கருதப்படுது. இது உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு தனித்துவமான விருந்து. Hi. Okay, give me a high five. High five. High five. வேகமா ஓடுற குதிரை மேல ஏறி டார்கெட்டை கரெக்டா ஷூட் பண்ற வில்வித்தைக்கு பேரு தான் எபுசாமி. இந்த வில்வித்தையை கடவுள்களை மகிழ்விக்கிற ஒரு சடங்கா வருஷத்துக்கு ஒரு முறை இங்க செய்யறாங்க. அதை பார்க்க தான் நான் ஷிமோகாமோ அப்படின்ற ஷ்ரைனுக்குள்ள போய்கிட்டு இருக்கேன். நான் ஜப்பானுக்கு போன நேரம் தான் கியோட்டோல ஆண்டுதோறும் கமிகாமோ ஜிஞ்சா அண்ட் ஷிமோகாமோ ஜிஞ்சான்னு 2 சன்னதிகளில் கொண்டாடப்படும் அவோயி மட்சூரி பண்டிகை கொண்டாடப்பட்டு இருந்துச்சு.
அது கியோட்டோ மக்களின் 3 முக்கிய பண்டிகைகள்ல ஒன்று. கிட்டத்தட்ட 10 நாள் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை மே முதல் வாரத்திலிருந்து மே 15 வரை கொண்டாடப்படுமா. மினோமோட்டோனோ யோரிட்டோமோன்ற ஒரு சாமுராய் வீரர் தான் அவரோட படையில் வில் பயிற்சி பத்தலைங்கிறதுனால எபுசேமே அப்படிங்கிற வில் பித்தையை கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல நாடுகள்ல இருந்து வருவாங்களாம். அவோயின்ற வார்த்தை ஹாலிஹாக் இலைகளை குறிக்குது. இந்த பண்டிகையோட முக்கிய நிகழ்வு அணிவகுப்பு தான். ஏகாதிபத்திய தூதுவர் ஊர்வலம், எருதுகளால் இழுக்கப்படும் செழுமையான வண்டி, மலர்ந்த குடைகள், அரண்மனை பெண்கள் மற்றும் பாரம்பரிய உடைகள்னு ஹியான் காலத்தை மீண்டும் கண்முன் கொண்டு வரும் விதமா இருக்குமா. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த அணிவகுப்பு பாதையை சுத்தம் செய்ய அம்பு விடுதல் நடக்கும். வீரர்கள் குதிரையில வந்து சரியா குறிப்பாத்து அம்பு விடுவது தான் அந்த நிகழ்வு. இதை பார்க்க தான் இங்க ஏராளமானவங்க கூடியிருக்காங்க. இந்த குதிரையில வேகமா வர்றவங்க வில்லம்ப விடும்போது இன்யோன்னு கத்துறாங்க. அது எதை குறிக்குதுன்னா இருட்டையும் வெளிச்சத்தையும் குறிக்குது. இது தடாசு நோமோரி காட்டில் தான் நடக்கும். சுமார் 500 மீட்டர் பாதையில 3 இடத்துல குறிய வச்சிருப்பாங்க. வில்வித்தை வீரர்கள் எல்லா குறியையும் அடிக்கணும். இந்த வழக்கம் 850 வருஷமா இருக்கு. ஜப்பான்ல நிறைய இயற்கை பேரிடர்கள் நடந்ததால ஹியன் ஆட்சி காலத்துல ஆரம்பிக்கப்பட்ட இந்த பண்டிகை இன்று வரைக்கும் கொண்டாடப்படுது. ஜப்பானியர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ பல வழிமுறைகளை கடைபிடிக்கிறாங்க. அப்படி மனதை ஒருநிலைப்படுத்தும் ஒரு அமைதியான தோட்டத்துக்கு தான் இன்னைக்கு நான் காலையிலேயே கிளம்பி போனேன். ஜப்பான்ல மக்கள் பெரும்பாலும் 2 மதங்களை ஃபாலோ பண்றாங்க. ஒன்று ஷின்டோயிசம், இன்னொன்று புத்திசம். இப்போ நான் கியோட்டோவில் இருக்கிற ஜென் புத்திஸ்ட் ரியோன்ஜி டெம்பிளில் தான் இருக்கேன். இந்த ராஞ்சி கோவிலை ஹொசாகாவா கட்சுமோட்டோ அப்படிங்கிற ஒரு போர் வீரர் தான் கட்டியிருக்காரு. ஒனின் ஓன்ற ஒரு உள்நாட்டு போரால் இந்த கோவில் மொத்தமாக செதஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவரோட பையன்தான் இந்த கோவிலை கட்டியிருக்காரு. (1994) இந்த ராஞ்சி டெம்பிளை உலக புராதன சின்னமாக அறிவித்து பாதுகாத்துக்கிட்டு வராங்க. இந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு வெளிநாட்டுக்காரங்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் நாம் இங்கே இருக்கிற ஒரு கார்டனுக்குள்ளே போகலாம். பண்டைய கியோட்டோவின் வரலாற்று நினைவு சின்னங்களில் ஒன்றாக கருதப்படும் ராஞ்சி ஜென் புத்திசத்தை சார்ந்துள்ளது. இது 400 வருஷம் பழமையான ஒரு தொட்டி. இந்த தொட்டியில் 4 எழுத்து இருக்கு. இந்த 4 எழுத்தும் ஒரு சதுரத்தை சுற்றி தான் இருக்கு. இந்த எழுத்து அந்த சதுரத்தோட இணையும் போது தான் இந்த எழுத்து முழுமையடையுது.
இந்த இடத்துல கூழாங்கல் தோட்டம் தான் முக்கியமான அம்சம். நம்ம எப்போதும் தோட்டம்னா பச்சை பசேல்னு இருக்கிறத தான் பார்த்துருப்போம். ஆனால் இது ஒரு காய்ந்த தோட்டம். ஜென் புத்திசம்ல இந்த ராக் கார்டன் ஜென் துறவிகள் தியானம் பண்றதுக்காக கட்டியிருக்காங்க. இந்த பூங்காவோட பரப்பளவு 2670 சதுரடி. இங்க வெவ்வேறு அளவுல 15 கற்கள் வைக்கப்பட்டிருக்கு. 5 கற்கள் கொண்ட ஒரு குழு, 3 கற்கள் கொண்ட 2 குழுக்கள் மற்றும் 2 கற்கள் கொண்ட 2 குழுக்கள்னு 5 குழுக்களாக கவனமாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 15 கற்களும் பல்லாயிரக்கணக்கான கூழாங்கற்களால் சூழப்பட்டிருக்கு. அவை ஒவ்வொரு நாளும் துறவிகளால் கவனமாக துடைக்கப்படுகின்றன. தோட்டத்தில் உள்ள ஒரே தாவரம் கற்களை சுற்றி இருக்கும் பாசிகள் மட்டுமே. இந்த ராக் கார்டனில் மொத்தம் 15 கல் இருக்குது. ஆனால் எங்கேருந்து பார்த்தாலும் இங்கே 12 கல் தெரியலாம், 13 கல் தெரியலாம், 14 கல் கூட தெரியலாம். ஆனால் 15 கல் நமக்கு தெரியாது. எனக்கு இந்த கார்டன் உணர்த்துகிற விஷயம் என்னென்னா, எனக்கு அது வேணும் இது வேணும்னு அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாமல் இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருந்துக்கணுங்கிறது தான். இந்த மடத்தோட மடாதிபதியின் தங்குமிடமான ஹோஜோவின் வராண்டால உட்கார்ந்து தான் இந்த தோட்டத்தை பார்க்கணுமா. வராண்டாவில் இருந்து முழு அமைப்பையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாதபடி கற்கள் வைக்கப்பட்டிருக்கு. தோட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற சுவரும் இந்த தோட்டத்தோட ஒரு முக்கிய அங்கம். பழுப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் இந்த சுவர் களிமண்ணால் ஆனது. இந்த சுவரும் இந்த தோட்டமும் எளிமை, நிறைவற்ற மற்றும் நிலையற்ற தன்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் வாபி சாபி தத்துவத்தை எடுத்துக்காட்டுது. இந்த தோட்டத்தோட கிழக்கு வாசல் இன்னைக்கு வரைக்கும் ராஜா குடும்பத்தினருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. 1975 ராணி எலிசபெத் அந்த வழியா தான் இந்த தோட்டத்துக்கு வந்தாங்களாம். அந்த அமைதியான தோட்டத்திலிருந்து நான் ஜப்பானின் பிரபல தின்பண்டங்கள்ல ஒன்னான மோச்சியை ருசிக்க போனேன். மோச்சி ஜாப்பனீஸோட பாரம்பரியமான டிஷ். ஸ்டிக்கி ரைஸை ஒன்றா உரலில் போட்டு அடித்து துவைச்சி பண்ணுறது தான் இந்த மோச்சி. ஸோ இந்த மோச்சி ப்ராசஸை பார்க்கும்போதே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராசஸில் கலந்துக்கிட்டு நானும் அதை செஞ்சு சாப்பிட்டு ட்ரை பண்ண போகிறேன். அதுக்காக தான் கியோட்டோவில் இருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு நான் வந்திருக்கேன். வாங்க போகலாம். காலங்காலமா ஜப்பான்ல மோச்சி கொண்டாட்ட உணவாக கருதப்படுது. அதோட முக்கிய சந்தர்ப்பங்கள்ல நல்ல அதிர்ஷ்டத்துக்காக உண்ணப்படுது. இந்த ரைஸை 3 நாளைக்கு இவங்க ஊற வைக்கிறாங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரோசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை பாயில் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து இந்த மாதிரி அடிக்கிறாங்க. இந்த மாதிரி அடிக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்டிக்கி ரைஸ் ஒன்றாகி ஒரு மாதிரி மோச்சியாக ஆகுது. கேன் ஐ ட்ரை? ஓகே. ஐயோ, இது இவ்வளோ கனமா இருக்கு. அம்மா, நான் ஒன்று சொல்லலாமா? ஐயோ, இந்த மாதிரி நான் செஞ்சுட்டு இருந்தேன்னா மோச்சி வராது. நான் அவங்ககிட்ட திரும்ப கொடுத்துட்றேன். சார், மோச்சி அரிசியில செய்யப்படுறதுனால ரொம்ப உயர்வா பார்க்கப்படுது. பண்டைய ஜப்பான்ல முனிவர்கள் மோச்சிக்கு தெய்வீக சக்தி இருப்பதாக நம்புறாங்க. அதனால அது ஒரு புனிதமான உணவா மாறிடுச்சு.
ஒரு சிறிய தீப்பெட்டி அளவுள்ள மோச்சி துண்டு ஒரு முழு கிண்ண அரிசிக்கு சமம். அதனாலேயே இது சாமுராய்களின் பிரபலமான உணவா மாறிடுச்சு. இந்த டோ வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்ல இருக்கு. அதோட சேர்த்து இந்த ஒயிட் ரெடிஷ் அண்ட் ரிசோட்டோ ஷோ சேர்த்துருக்காங்களே, இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது இது 3 in 1 இல்லை 4 in 1 தெரியல, ஸ்வீட் சவர் எல்லாமே கலந்து அருமையாக இருக்கு. இப்போ இருக்கிற காலத்தில் நிறைய சாப்பாடை மிஷின் தான் செய்யுது. ஆனால் இந்த மோச்சியை அவங்க கையாலேயே சொந்தமாக செஞ்சு சாப்பிட்றாங்க. நம்ம பொதுவாக தீபாவளிக்கு நம்ம சொந்தங்களோட சேர்ந்து பலகாரம் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நியூ இயர் அன்னைக்கு இந்த மோச்சியை இவங்க சொந்தங்களோட சேர்ந்து செஞ்சு சாப்பிட்றாங்க. நான் இந்த மோச்சியை சொந்தமாக என் கையால் செஞ்சு டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நான் அடுத்த இடத்துக்கு கிளம்புறேன். இந்த மோச்சி செய்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பழங்காலத்து கிராமம் ஒன்று இருந்துச்சு. ஜப்பான் எவ்வளவோ முன்னேறி இருந்தாலும் அந்த முழு கிராமமே இன்னும் பழைய ஓலை வீடுகளாக தான் இருந்துச்சு. கியோட்டோலேருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி கயாபுக்கினோ சாட்டோ அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்க்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன். இது ஜாப்பனீஸோட ஒரு பழங்கால வில்லேஜ். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம கூட மிஸ் சீதா இருக்காங்க. அவங்கள பார்ப்போம். Nice to meet you. You too. Shall we go? Okay, let's go. Actually, 100 people live in Kayabuki Dachida village. I see. Also, there are 39 Dachida village house in this area. So all the houses has these 5 Yes. woods. Most wood, yes. Most house have wood, 5 woods. Yeah, but the leaders have 7. 7. இங்கே பார்த்தீங்களா, இங்கே கூட நார்மல் வீடுலலாம் வந்து 5 வூட் இருக்குமா. ஒரு சில பேர் வந்து லீடராக இருப்பாங்க, இல்லை பிஸ்னஸில் நல்லா செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து 7 வூட் இருக்குமா. அதை வச்சு தான் இந்த வீடு வந்து இந்த லீடர் வீடு அந்த மாதிரிலாம் இங்கே கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங் இங்கே இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதாவது 3 வகையான மரங்களால் இந்த ரூஃபை வந்து செஞ்சுருக்காங்க. Interesting. Yes. Also, it's densely packed, so the roof is not leaking. I So see. even if it's raining, the house is really comfortable. Yes. And in summer, it's really cool, and in winter, it's really warm. Okay. Yes, because of this Dutch roof. பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. இதை எப்படி அவங்க யோசித்து செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கும் போதே ஒரே வியப்பாக இருக்குது. இந்த வில்லேஜ்க்கு நடுவுலையே இந்த மாதிரி ஒரு மியூசியமை செட் பண்ணி வர்றவங்களுக்கு பார்வைக்காக இப்படி ஒரு இடத்த செட் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். So this is Myanmar Folk Museum, and you can see the old lifestyle in the house. Also, you can experience. Actually, they used to take care of the cows here for agriculture. Cows? Cows, yes. Cows. பாருங்களேன், சாப்பாடு வச்சுருக்காங்க, தண்ணி தொட்டி, சாப்பாடு தொட்டி, அந்த மாதிரிலாம் அங்கே இருக்குது. This is old style Japanese kimono. Kimono? Yes, Japanese kimono. Also, The kimono is the night wear, is it? there is night time and there is like a daily use. Daily use. So this is daily use? For daily use. இது பாருங்க, இந்த டிசைனை, இதுதான் அந்த காலத்தோட வின்டர் கோட். ஓகே. Okay. Another one. Kind of you. This is a old toy. ஓகே. So they play. The kids playing this style of toy. அந்த வீடுகளில் இப்போ யாரும் தங்கலை.
அந்த காலத்துல இந்த மாடி வீடுகள்ல தான் மக்கள் வாழ்ந்தாங்க என்பதை காட்டுற மாதிரி இந்த வீடுகளை இன்னும் இங்க பார்வைக்கு வச்சிருக்காங்க. Wow, it's so cooling here. Very cool and comfortable, right? Yeah, very comfortable. Yeah, first floor is still cool, but second floor is more cooler I see. than first floor. இந்த கூரையை பார்க்கும்போது தண்ணி கண்டிப்பாக உள்ளே வருங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணி வரவே வராதுன்னு சொல்கிறாங்க. Those shoes by those plants. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த பிளான்ஸை வச்சு அவங்க ஷூஸ் கூட செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். அந்த கிராமத்தை சுத்தினதுல ரொம்ப சோர்வாயிட்டேன். அப்போதான் ஜாப்பனீஸ் பழக்கங்கள்ல ஒன்னான டீ செரமனிக்கு என்ன அழைச்சிருந்தாங்க. ஜப்பனீஸோட டைம் கீப்பிங் அண்ட் டிசிப்ளினை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி டீ குடிக்கிறதுக்கு கூட இங்கே ஒரு செரமனி வச்சுருக்காங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒருத்தர் மீட் பண்ண போகிறோம். ஹலோ, konnichiwa. Sure. Nice to meet you. My name's Randy. ரூபினி. European. Nice to meet you. நைஸ் டு மீட் யூ டூ. ஸோ இந்த டீ செரமனியை பற்றி சொல்கிறதுக்காக தான் மிஸ்டர் ரேண்டி நம்ம கூட இருக்காரு. வாங்க போகலாம். வணக்கம். ஜாப்பனீஸ் டீ செரமனியை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. டீ செரிமனிங்கிறது ஜப்பான் கலாச்சாரத்தோட அடையாளம். இன்னைக்கு மேசை நாற்காலிலாம் இருந்தாலும் பாரம்பரிய வழியில தான் டீ செரிமனி நடக்கும். சாதாரணமாக 3லேருந்து 4 மணி நேரம் ஆகும் இந்த டீ செரிமனிக்கு. ஆற அமர இனிப்பு சாப்பிட்டுட்டு தேநீர் குடிப்பது மனதுக்கு அமைதியை தரும். நான் உங்களுக்கு மாச்சா டீ செய்வது எப்படின்னு சொல்லித்தரேன். ஜப்பான் வழக்கப்படி யாராவது ஏதாவது கொடுத்தா தலை குனிஞ்சு வணங்கணும். திக்கான டீக்கு இந்த மாதிரி இனிப்பு தான் தருவாங்க. இதை சாப்பிடவும் வழிமுறை இருக்கு. முதல்ல தட்டை இப்படி எடுக்கணும். தட்டை இடது கையில வச்சு அந்த குச்சியால இனிப்பை வெட்டணும். 4 பாகங்களா வெட்டக்கூடாது. 4 ஜப்பானியர்களுக்கு ராசி இல்லாத எண். 3 பாகங்கள் தான் சிறந்தது. சுவை எப்படி இருக்கு? இது பீன் பேஸ்ட் மற்றும் ஃபுட் கலரிங்கை வச்சு செஞ்சது. அதனால இனிப்பு அதிகமா இருக்காது. இந்த மாதிரி தேநீருக்கு ஏற்ப சுவையா இது இருக்கும். அதை எங்களுக்காக கொஞ்சம் செஞ்சு காட்ட முடியுமா? 815ஆம் ஆண்டு சீனாலேருந்து வந்த ஒரு புத்த துறவி மன்னருக்கு தேநீர் செஞ்சு கொடுத்தாரு. ராஜாக்கு அதன் சுவை ரொம்ப பிடிச்சி போக தேயிலை தோட்டத்தை ஜப்பான்ல உருவாக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் முக்கிய பிரமுகர்கள் எல்லாரும் தேநீர் குடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல முக்கியஸ்தர்களுக்கிடையே ஒரு பிணைப்பை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட இந்த தேநீர் விழா இப்போதெல்லாம் கலை வடிவமாகவும் கலாச்சார பாரம்பரியமாகவும் பார்க்கப்படுது. 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சென்னோ ரிக்யூ என்பவரால் தொடங்கப்பட்டதுதான் இந்த டீ செரமனி. அவர் தேநீர் விழாவிற்கு 4 முக்கிய கொள்கைகளை அறிமுகப்படுத்தினார். வா, கே, சே மற்றும் ஜாக்கு. அதாவது இணக்கம், மரியாதை, தூய்மை மற்றும் அமைதி. இதோ உங்க தேநீர் தயார். முதல்ல உங்க கட்டவரலால இப்படி அதை எடுங்க. எடுத்து உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. நான் இப்ப சொல்றத சொல்லணும். உத்தமாய், ஷோடாய், இத்தாஷிமாஸ். இப்படி பிடிச்சி கட்டவரலை இப்படி வச்சு பாத்திரத்தை மெதுவா திருப்புங்க. மீண்டும் அதே மாதிரி செய்யுங்க. இப்ப குடிங்க. சென்னோ ரிக்யூவோட தத்துவம் இச்சிகோ இச்சியே.
அப்படின்னா ஒரு முறை ஒரு சந்திப்பு. அதாவது ஒவ்வொரு நொடியும் முக்கியம், அதை முழுமையா அனுபவிங்கன்னு சொல்றாரு. இப்படி இருக்கு, கொஞ்சம் கசப்பும் இனிப்பும் சேர்ந்து இருக்கும். இந்த மாதிரி டீ செரிமனியில் ஜாப்பனீஸ் 3 சிப்பில் தேநீர் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கலாச்சாரம் தான் ஒருத்தனை பக்குவப்படுத்தும். ஜப்பானியர்களுடைய விடாமுயற்சியும் பொறுமையும் ஆழ்ந்த சிந்தனையும் தான் அவங்கள இந்த உயரத்துக்கு கொண்டு போயிருக்கு. ஒரு புறம் முன்னேற்றம் இருந்தாலும் நான் நினைக்கிறேன் அவங்களோட வினோதமான பழக்க வழக்கங்கள் தான் அவங்கள என்னைக்கும் துடிப்பா வச்சிருக்கு. நாளைக்கு நான் ஒசாகாக்கு போக போகிறேன். எனக்குள்ளே இருக்கிற நிஞ்சாவை நீங்கள் பார்க்க போகிறீங்க.